ஹலோ காய்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். அன்றைக்கி வந்து ஒர்க் விஷயமா வெளியில் போயிருந்தோம். ஸோ வரும்போது சின்ட்டு வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கத்திரிக்காய் இருந்தது, இந்த ஆபர்ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. ஸோ டக்குன்னு ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸ் தான் அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஸோ கருக்காமல் இருக்கும் அதனால். தென் வந்து அதில் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தென் வந்து சிக்கன் 65 பவுடர், தென் கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவி வச்சு கொஞ்சம் மேரினேட் பண்ண விட்டுட்டேன். ஸோ தென் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தோசைக்கல்லில் வந்து ஆயில் விட்டுட்டு இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது டீப் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டு தென் வந்து டெக்ஸ்சர் எல்லாமே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.